Hello friends, in the video customized hoop part-ஓட part 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் பெயிண்டிங் பேக்ரவுண்டில் இருக்கிற பெயிண்டிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போது அடுத்து இந்த ஹேர் எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம். ஹேருக்கு அப்புறம் ஃப்ளாருக்கு எல்லாம். இப்போ இந்த பாயோட ஹேருக்கு நம்ம நார்மலான ரன்னிங் ஸ்டிச் தான் கொடுக்குறோம். நார்மலாக இந்த சைடு எடுத்து அந்த சைடு ஸ்டிச் பண்ணுற இந்த நார்மல் ஸ்டிச் தான் கொடுக்குறோம். அடுத்து இந்த கேர்ளுக்கு அந்த ஹேர் எம்ப்ராய்டரி ஸ்டிச் நம்ம இப்போ கொடுக்கலாம். நான் ஹேர் எம்ப்ராய்டரிக்கு நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். வீடியோஸ் எதுவும் பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டு இருக்குது, அதில் பாருங்கள். நம்ம சேனலோட ஹூப் எம்ப்ராய்டரின்ட்டு ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதில் பாருங்கள், நிறையா வீடியோஸ் இருக்கும். இந்த ஹேரை சுற்றி போட்டிருக்க சின்ன லாக் எதுக்குன்னா, அந்த நூல் எதுவும் இன்னும் ஒரு சைடில் இருக்கிற நூலை இழுத்தோன்னா இன்னொரு சைடு இருக்கிற நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதனால தான் அந்த ஹேர் ஒவ்வொரு இதுக்கும் சுற்றி சின்ன லாக் மாதிரி போட்டு வச்சுருக்கோம். அந்த குட்டி லாக் போடாமல் நீங்கள் சும்மா ஸ்டிச் பண்ணிகிட்டே போனீங்கன்னா, சப்போஸ் இழுக்கும் போது ஒரு சைடு இருக்கிற ஹேர் ஏதாவது கை தவறி இழுக்கும் போது அந்த இன்னொரு சைடு இருக்கிற ஹேரும் அப்படியே லூஸ் ஆகிடும். அதுக்காக தான். இதான் குட்டி லாக் போடுறோம். அதை சுற்றி இதை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு பெரிய லூப் இருக்கா, அந்த லூப்பை எடுத்துட்டோம். இந்த லூப்பை சுற்றி மேலே ஒரு குட்டி லாக் போடுறோம். இதுதான் இந்த லாக் கண்டிப்பாக போடணும். அப்படி போடலேட்டா அந்த ஸ்டிச்சே லூஸ் ஆயிரும். அதுக்காக அந்த ஹேரை கர்லியாக பண்ணுறதுக்கு இந்த சிசர் வச்சு இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு அழுத்தணும். அந்த த்ரெட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அழுத்துங்க. அப்போது நமக்கு அந்த கர்லி மாதிரி ஃபார்ம் ஆயிரும் இந்த இருக்கிற த்ரெட்லாம். இப்போ இந்த ஹேர் ஸ்டைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சைடு இருந்து கொஞ்சம் த்ரெட்டும் இந்த சைடு இருக்கிற கொஞ்சம் த்ரெட்டும் எடுத்துருக்கேன். இதை நம்ம இப்போது சேர்த்து வச்சு நம்மளால் நாட் போட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சைடு இருக்கிறத மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு சைடு இருக்கிற த்ரெட்டை இப்படி நாட் மாதிரி போட்டுட்டு, அடுத்து இந்த சைடு இருக்கிற ஹேருக்கு அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சு அதுக்கு மேலே நாட் போடுங்க. இப்போ நம்ம பிரைடு இதெல்லாம் பார்த்துருப்போம். ஹேர் அந்த பூ மாதிரி வச்சு கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு ஃப்ரீ கொஞ்சம் பூ மாதிரி வச்சு அதை செட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டுமே வச்சு ஹேர் ஸ்டைலை செட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஹேர் தான் நம்ம பண்ண போகிறோம். இது நம்ம ஆரி ஒர்க் போடுவோம்ல, அந்த சில்க் த்ரெட் இருக்குல்ல, அந்த சில்க் த்ரெட்டை நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டு கொடுக்குறதுக்கு எவ்வளோ எடுத்துக்குவோமோ அந்தளவு ஒரு 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதை வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி பண்ணுறேன். இந்த சில்க் த்ரெட்டில் கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்குது, ரொம்பவும் பெருசாக தெரியாமல் கொஞ்சம் நமக்கு ஏற்ற அளவுக்கு இருக்கிறதுனால இந்த த்ரெட்டை வச்சு நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன்.
அடுத்து நம்ம இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்காக எப்படி இந்த ஃப்ளார் இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபைவ் சைட்ஸில் இருந்தும் அந்த த்ரெட்டை நார்மலாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை ஒவ்வொரு சைடு இருந்தும் உள்ளே எடுத்து விட்டுரும். அதாவது ஒரு இது இருக்குன்னா, ஒரு த்ரெட் இருக்குன்னா அந்த த்ரெட்டை விட்டுட்டு அடுத்த த்ரெட்டில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஒரு த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணோம்னா அடுத்த த்ரெட்டை விட்டுருணும், அதுக்கு அடுத்த த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த ஓவன் ரோஸும் நான் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். நம்ம அந்த ஹேர் பன் பண்ணுவோம்ல, அந்த வீடியோலையும் இதே மாதிரி தான் அந்த பன்னுக்கு வந்து இதே ஸ்டிச் தான் வரும். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்ட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வந்து நம்ம ஒவ்வொரு இதாக ரோஸாக நம்ம பண்ணிகிட்ருக்கும்போது நிறையா பண்ணும்போது அது ரொம்ப அதாவது ஓவராக கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதனால் கொஞ்சம் பேக்ரவுண்டில் நம்ம இந்த பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே இந்த ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கும்ல, அதுக்காக தான். இது ஒயிட் வித் ரெட்டை மிக்ஸ் பண்ணோன்னா இந்த பிங்க் கலர் கிடைக்கும். அந்த பிங்க்கை வந்து பேக்ரவுண்டில் நம்ம இந்த ஃப்ளவருக்காக அங்கங்கே இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கலர் ஷேடு கொண்டு வர்றதுக்காக இதோட லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடுவேன். கொஞ்சம் ப்ரௌன் ஆட் பண்ணிவிட்டு இதில் அங்கங்கே கொஞ்சம் டார்க் கலர் அப்புறம் லைட் கலர் இப்படி மிக்ஸ் ஆகி தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக அப்படியே ஃப்ளார் வந்து கீழே தொங்குற மாதிரி போடணும்ல, அதுக்காக கொஞ்சம் கீழே டாட்டு. அடுத்து லீஃப்காக க்ரீன் கலர். லீஃப் அங்கங்கே தெரிகிற மாதிரி லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டை வந்து வச்சு அந்த ஃப்ளார் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு திங்கிங் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த இதில் ஸ்டிச் பண்ணுறேன். அங்கங்கே மட்டும் இந்த த்ரெட் வச்சு ஃப்ளார் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ பேக்ரவுண்டில் நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த த்ரெட்டில் வந்து அடுத்தடுத்த ரோஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபைவ் டைரக்ஷனில் வந்து அந்த த்ரெட்டை ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளார் பண்ணோம் பெருசாக. இப்போது 3 டைரக்ஷனில் மட்டும் அந்த த்ரெட்டை வச்சுட்டு நம்ம சின்ன ரோஸாக ஸ்டிச் பண்ணுறோம்.
இதுவும் அதே மாதிரி தான், ஒரு த்ரெட்டு விட்டு இன்னொரு த்ரெட்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த த்ரெட்டை விட்டுட்டு அடுத்த இதில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ரொம்ப இறுக்கிடாமல் கொஞ்சம் லூஸ் விட்டு அப்படி பண்ணுங்க, ரொம்ப டைட் ஆகாமல். அடுத்து அங்கங்கே கொஞ்சம் லீவ் நம்ம த்ரெட்லேயும் பண்ணால் நல்லா இருக்குன்றதுக்காக சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டில் லைட் க்ரீன் எடுத்திருக்கேன். நம்ம ஆரி ஒர்க்கில் லீவ் ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல, அதே வந்து இப்போ நார்மல் நீடில் பண்ணுறேன், அவ்வளோதான். ஏன்னா இந்த பெயிண்ட் அடித்தாச்சு, இதில் வந்து நம்ம ஆரி நீடில் யூஸ் பண்ணி அந்த லீவ் ஸ்டிச் பண்ண முடியாது. அதுக்காக இந்த நார்மல் நீடில் நான் இந்த ஸ்டிச் பண்ணுறேன். இப்போது இந்த பவ் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த பவ் வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு ஃபைனல் லுக் கொண்டு வரதுக்காக நான் இந்த சின்ன ஹூப்பில் மாட்டி இந்த பவ்வையும் வச்சுட்டு இந்த ரிப்பன் இது இருக்குல்ல அதையும் வச்சு கட் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட் லுக் கிடைக்கிறதுக்காக இப்படி பண்ணியாச்சு, அவ்வளோதான். தேங்க்யூ.